ஆண்களை விட பெண்களுக்கு அதிக தூக்கம் தேவைப்படுகிறது. எதுக்காக தெரியுமா? வாங்க அதனை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல தூக்கம் என்பது வரம் போன்றது, அனைவருக்கும் கிடைத்துவிடாது. சராசரி வயது வந்தவருக்கு புத்துணர்ச்சியை உணர குறைந்தது 7 மணி நேர தூக்கம் தேவை. இருப்பினும் ஆண்களை விட பெண்கள் சிறிததிக நேரம் தூங்குகிறார்கள் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. இரவு முழுவதும் தடையின்றி தூக்கம் இருக்கும்போது அடுத்த நாள் சிறப்பாக இருக்கும். அதே சமயம் ஆண்களை விட பெண்கள் அதிக தூக்க சிக்கல்களை அனுபவிப்பதாக ஆய்வுகள் கூறுகிறது. பெண்களுக்கு தூக்கக் கோளாறுகள் ஏன் மிகவும் பொதுவானவையாக இருக்கிறது மற்றும் ஒரு நபருக்கு எவ்வளவு தூக்கம் தேவை என்பதை தெரிந்து கொள்ள ஆய்வுகள் உதவுகிறது. ஆண்களை விட பெண்களுக்கு அதிக தூக்கம் தேவைப்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஆண்களை விட பெண்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு 40% அதிகம். தூக்கமின்மையை ஏற்படுத்தும் 2 பொதுவான நிலைகள் பதட்டம் மற்றும் மனச்சோர்வு. இந்த 2 நிலைகளால் பெண்கள் பாதிக்கப்படுவதற்கு கிட்டத்தட்ட 2 மடங்கு வாய்ப்பு உள்ளது. தூக்கமின்மை உள்ள நபர்கள் தவறாமல் தூங்குவது அல்லது தூங்குவது கடினம், மேலும் பகலில் தூக்கமின்மையால் பாதிக்கப்படுகின்றனர். வெவ்வேறு தூக்க தேவைகளுக்கு ஹார்மோன்கள் மற்றொரு காரணமாக இருக்கலாம். தூக்கம் மற்றும் விழிப்பு சுழற்சி ஹார்மோன்களால் ஆளப்படுகிறது. இந்த ஹார்மோன்கள் ஒரு நபர் சோர்வாக உணரும் போது, அவர் விழிப்புடன் உணரும் போது மற்றும் பசியாக உணரும் போது மாறுபடுகிறது. பெண்களாக பிறக்கும் போதும் மற்றும் ஒவ்வொரு மாதமும் பெண்கள் வாழ்நாள் முழுவதும் ஹார்மோன் மாற்றங்களை அனுபவிக்கலாம். இது அவர்களின் சர்க்காடியன் தாளத்தை பாதிக்கிறது மற்றும் தூக்கத்திற்கான அதிக தேவையை உருவாக்குகிறது. ஆண்களை விட பெண்களுக்கு அதிக தூக்கம் தேவைப்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். மாதவிடாய். மாதவிடாயின் போது மூன்றில் ஒரு பகுதியினர் தசைப்பிடிப்பு, தலைவலி மற்றும் வீக்கம் காரணமாக தூங்குவதில் சிரமப்படுகிறார்கள். பகல் நேர தூக்கம், சோர்வு மற்றும் களைப்பு ஆகியவற்றின் உயர்நிலைகளை அவர்கள் அனுபவிக்கின்றனர். கர்ப்பம். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு அமைதியற்ற கால்கள் நோய்க்குறி உருவாகலாம், இது தூங்குவதை கடினமாக்குகிறது. கர்ப்பிணிகள் மனச்சோர்வு, தூக்கத்தில் மூச்சுத் திணறல் மற்றும் வலி போன்றவற்றை அனுபவிக்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த தூக்க பிரச்சினைகள் பிரசவத்திற்கு பிந்தைய காலத்திலும் தொடரலாம். அதே நேரத்தில் அவர்களின் ஹார்மோன் அளவுகள் குறையும் போது, ஒழுங்கற்ற தூக்க சுழற்சியுடன் புதிதாக பிறந்த குழந்தையை அவர்கள் கவனித்துக் கொள்ளத் தொடங்குகிறார்கள். இது பெரும்பாலும் பகல் நேர தூக்கத்தை ஏற்படுத்தும். மெனோபாஸ். மாதவிடாய் காலத்தில் 85% பெண்கள் வரை சூடான ஃபிளாஷ்களை அனுபவிக்கிறார்கள். இவை இரவில் நிகழும்போது பெண்கள் வியர்வையுடன் எழுந்திருப்பார்கள், இதனால் அவர்களின் தூக்கம் பாதிக்கப்படும். மாதவிடாய் காலத்தில் தூக்கத்தில் மூச்சுத் திணறல் ஏற்படும் அபாயமும் அதிகரிக்கிறது. இந்த தூக்கக் கோளாறு சுவாசத்தில் இடைநிறுத்தங்களை ஏற்படுத்துகிறது, இது ஒருவரின் தூக்கத்தின் தரத்தில் குறுக்கிடலாம். இதன் விளைவாக தூக்கத்தில் மூச்சுத் திணறல் உள்ள பெண்கள் எழுந்தவுடன் குறைந்த புத்துணர்ச்சியை உணரலாம் மற்றும் பகலில் சோர்வு மற்றும் அதிக தூக்கத்தை அனுபவிக்கலாம். பெண்கள் எவ்வளவு நேரம் தூங்குகிறார்கள்? ஆண்களை விட பெண்களுக்கு அதிக தூக்கம் தேவை என்று ஆய்வுகள் காட்டினாலும், பெண்கள் ஆண்களை விட சற்றே நீண்ட நேரம் தூங்குகிறார்கள், தோராயமாக 11 நிமிடங்கள் அதிகம் தூங்குகிறார்கள். ஹார்மோன் உற்பத்தி போன்ற உயிரியல் வேறுபாடுகள் மட்டுமின்றி கூடுதலாக பாலின அடிப்படையிலான வேறுபாடுகளும் உள்ளன. அவை ஒவ்வொரு இரவும் ஒரு நபருக்கு எவ்வளவு தூக்கம் தேவை மற்றும் பெறுகிறது என்பதை பாதிக்கலாம். பெண்களும் ஆண்களும் ஊதியம் பெறும் மற்றும் ஊதியம் பெறாத உழைப்பு, வேலை மற்றும் சமூக பொறுப்புகள் மற்றும் குடும்ப பராமரிப்பு ஆகியவற்றிற்கு அர்ப்பணிக்கும் நேரத்தின் அளவு வேறுபாடுகளை ஆராய்ச்சியாளர்கள் ஆவணப்படுத்தியுள்ளனர். வீட்டில் உள்ள மற்றவர்களை கவனித்துக் கொள்வதற்காக ஆண்களை விட பெண்கள் அதிகமாக எழுந்திருக்கிறார்கள், இது அவர்களின் தூக்கத்தை சீர்குலைக்கும் பணியாகும். தூக்கக் கோளாறுகள் ஒட்டுமொத்த தூக்கத்தின் தரத்தை குறைக்கும். பெண்கள் பகலில் தூங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன, இது அவர்களின் நீண்ட மொத்த தூக்க நேரத்தை தவறாக வழிநடத்தும் என்று கூறுகிறது, ஏனெனில் இது பகல் நேரத்தில் வருகிறது. இந்த தூக்கம் ஒரு நபரின் மொத்த தூக்க நேரத்தை சேர்க்கிறது, ஆனால் அவை இரவு நேர தூக்கத்தை நிம்மதி இல்லாததாக மாற்றும். தூங்கும் வேகம். பல ஆய்வுகள் ஆண்களை விட பெண்கள் வேகமாக தூங்குவதைக் கண்டறிந்துள்ளனர்.
இது அவர்களுக்கு அதிக தூக்கம் தேவை என்று பரிந்துரைக்கலாம், ஆனால் சராசரியாக அவர்கள் மிகவும் சோர்வாக இருப்பதையும் இது பரிந்துரைக்கலாம். ஆண்களை விட பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் அதிக நேரம் செலவிடுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும், மாதவிடாய் நிறுத்தத்தில் இது மாறுகிறது. இந்த காலகட்டத்தில் பெண்கள் தூங்குவதற்கு அதிக நேரம் எடுக்கும் மற்றும் ஆண்களை விட ஆழ்ந்த தூக்கத்தில் குறைந்த நேரத்தை செலவிடுகிறார்கள். பாலின வேறுபாடின்றி, பெரும்பாலான வயது வந்தவர்கள் ஒவ்வொரு இரவும் போதுமான தூக்கத்தை பெறுவதில்லை. அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் ஒரு இரவில் 7 மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்குகிறார்கள். Thanks for watching.